கண்மணி வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸ வந்து அன்பு வந்து வேர் பண்ணிட்டு வரத பார்த்துட்டு, எல்லாருமே வந்து இந்த மாரி ட்ரெஸ்ஸா அப்டி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அத பார்த்து அன்பு வந்து அப்டியே கண்மணிய பார்க்குறாரு. கண்மணியும் வந்து எடுத்து குடுத்த அந்த ட்ரெஸ்ஸ வந்து முதல்ல எடுத்து குடுத்த அவங்க அம்மா எடுத்து குடுத்த அந்த ட்ரெஸ்ஸ வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து அன்பு வந்து கண்மணிக்காக போட்டிருக்காரு. அத பார்த்து கண்மணி ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கும்போது, கண்மணி வந்து கண்டுக்காம போயிடுறாங்க. கண்மணி கண்டுக்காம போறாளே, "அண்ணே நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளிய போயிடாதண்ணே, அப்புறம் நான் இங்க ஒண்ணு கூட விடாதண்ணே" அப்டி சொல்லிட்டு உங்க தம்பி வந்து கிண்டல் பண்றாரு. "போடா" அப்டி சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் வந்து எல்லாருமே வந்து ஆஃபீஸில இது இருந்து எல்லாருமே கேட்டாங்க. அண்ணன் வந்து இந்த மாரி ட்ரெஸ் பண்ணின்னு வந்து எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நம்ம கார்த்திக் எல்லார்கிட்டயுமே. அத பார்த்த கண்மணி அதையும் கண்டுக்காம அமைதியா இருக்காங்க. என்ன இவ்ளோ சொல்லிக் கூட கண்மணி கண்டுக்காம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு அன்பு. அடுத்த நாள் அன்பு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ கரெக்ட்டா யாரோ ட்ரெஸ் அயர்ன் பண்ணி பக்காவா வச்சிருக்காங்க. அத பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. கண்மணிக்கு என்னோட உணர்வு நல்லா புரிஞ்சிருக்கு. எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி இந்த ட்ரெஸ்ஸ எனக்காக அயர்ன் பண்ணி வச்சிருக்கா. இது போதும் கண்மணி. இந்த அன்பு தான் கண்மணி நம்ம 2 பேரையும் ஒண்ணா சேர்க்கும். இந்த அன்பு மட்டுமே போதும் கண்மணி அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வராரு. உடனே வந்து வழி மறிக்கிறாங்க. யாரோன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து வெண்ணிலா நிற்கிறாங்க. வெண்ணிலாவ பார்த்து நகர்றியா? எனக்கு வேலை இருக்கு அப்படின்னோனே, என்ன அன்பு சந்தோஷமா கிளம்புறீங்க போல இருக்கு. ஆமா இப்ப அதில உனக்கு என்ன பிரச்சனைன்னோனே, சரி நேத்து வேற ஏதோ கோமாளி மாரி ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் என் கண்மணி தான். என் கண்மணி தான் எனக்காக இந்த ட்ரெஸ் அயர்ன் பண்ணி அழகா வச்சிருக்கா அப்படின்னோனே, உங்க கண்மணியா? உங்க வெண்ணிலான்னு சொல்லுங்க அன்பு அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்ற? இந்த ட்ரெஸ்ஸ அயர்ன் பண்ணி உங்களுக்காக வச்சது நான் தான். இத நீங்க சந்தோஷமா போட்டுக்கிட்டீங்க. எனக்கு இது போதும் அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு, ச்சே நீயா வச்ச? எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கவே மாட்டேன். நான் கண்மணி தான் வச்சேன்னு நினச்சு தான் போட்டேன். கண்மணி ஏன் இந்த வேலையெல்லாம் இனிமே பண்ண போறா? அவ அழகா ஒதுங்கிட்டா. அவளுக்கு தெரியிற விஷயம் ஏன் அன்பு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அன்பு இந்த வெண்ணிலாவுக்கு மட்டும் தான் சொந்தம்னு. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. நான் என்ன பண்றது? ஏன் அன்பு இன்னும் கூட நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நம்ம ரியலா வாழலாம்ல அன்பு அப்படின்னு ச்சீ வாய மூடு. யாரு கூட யார சேர்க்குற? அவ்வளோதான் உனக்கு மரியாதை. போனா போதுன்னு சொல்லிட்டு நானும் அமைதியா இருந்தா நீ ஓவரா போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன். ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கதவு வந்து சாத்துறாரு. பட்டுன்னு சாத்தி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி எறிகிறாரு. நீ யூஸ் பண்ண எந்த பொருளையுமே நான் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கல. எப்போ உன் கைப்பட்டு இந்த ட்ரெஸ்ஸை நீ அயர்ன் பண்ணியோ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாவே எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கசக்கி தூக்கி எறிகிறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. தேவையில்லாமல் என் பர்சனல் விஷயத்துலையோ என் பர்சனல் விஷயங்களையும் எதையுமே தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ரூமுக்கே வந்து என் ட்ரெஸ்ஸையே வந்து எடுத்து வந்து அயர்ன் பண்ணுவேன். உனக்கு அசிங்கமால இப்படிலாம் பண்ணுறதுக்கு. எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா. இன்றைக்கி என் பொண்டாட்டி என் மேலே கோவமாக இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் வருவா. அந்த இடத்த பிடிக்கணும்னு இப்படி அலையாது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து அன்பு நீங்கள் ஓவராக கிராஸ் பண்ணுறீங்க லிமிட்டை. உன் லிமிட்டை தான் நீ ஓவராக கிராஸ் பண்ணுற. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்க. என்ன நினச்சிட்ருக்க? பழசு மாதிரி நான் அமைதியாக இருந்துருவேன். நீ எது செஞ்சாலும் நினச்சிட்ருக்கியா? நான் முன்னாடி அமைதியாக இருந்தது யாருக்காக தெரியுமா? கண்மணிக்காக மட்டும்தான். அவள் மனசு கஷ்டப்படக்கூடாது. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தான். இப்போ தான் எனக்கு எந்த கவலையும் இல்லை. கண்மணிக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. இதுக்கப்புறம் நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என் விஷயம் தலையிடுறது, என் ரூமுக்கு வர்றது அத்துமீறி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேவலமாக செய்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு அசிங்கமால இப்படிலாம் பண்ணுறதுக்கு கேவலமாக இருக்குது நீ பண்ணுறது. மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றாரு. அதை கேட்டு அன்பு இங்கே பாருங்க அன்பு, நான் உங்கள் நல்லதுக்காக வாய மூடு. நீ யார் எனக்கு நல்லது செய்யறதுக்கு? எனக்கு செய்கிறதுக்கு என் பொண்டாட்டி இருக்காடி. வேலையை பார்த்துன்னு போடி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு பார்க்கலாம் அன்பு, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இப்படி வீம்பாக இருக்கீங்க நானும் பார்க்குறேன். கொஞ்ச நாளில் எப்படியும் கண்மணி உங்களை ஏற்றுக்க போகிறதில்ல. அப்புறம் திரும்பி நீங்கள் என்கிட்ட வந்து தானே ஆகணும். அப்போ உங்களை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து மனசு கஷ்டத்தோடு வந்து அன்பு வராரு. கண்மணி பார்க்குறாரு. கண்மணி ஏறி எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. மனசு கஷ்டமாகுது அன்புக்கு. நேராக வந்து அவங்க அம்மா வந்து பார்க்குறாரு. அவங்க அம்மா வந்து அப்படியே பார்க்குறாங்க. அம்மா நான் என்னம்மா பண்ணுறது? யார்கிட்ட சொல்லி புலம்புறதுனே தெரியலம்மா. உன்னை தவிர கண்மணி என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாம்மா. என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. பழையபடி கண்மணி நம்ம வீட்டுக்கு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேம்மா. ஆனால் கண்மணி என்னை வந்து பார்த்துக்க கூட மாட்டேங்கிறாம்மா. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமாம்மா? ப்ளீஸ்மா சீக்கிரமாகவே இந்த நிலமை மாறணுமா? கண்மணியும் நானும் சந்தோஷமாக வாழணும் நீ நினைப்பேன்னு எனக்கு தெரியுமா? கண்மணி என்னை திரும்பி எப்போம்மா பாப்பா? என் கூட எப்போம்மா வாழ்வா? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து இருக்காரு. அப்போ அவரோட கண்ணீர் வந்து அவங்க அம்மாவோட கையில் படுது. உடனே அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க அன்பை.